ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் ஐட்டம் தாங்க பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈவன் தோசைக்கு கூட நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொல்லியிருக்க மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம ஹோட்டல் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு பசங்க என்ன பண்ணுங்க, சப்பாத்தி அதுக்கு பன்னீர் ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. இல்லைனா நல்லா கிறிஸ்பியாக ஒரு தோசை கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம எங்கேயாவது போனால் இதுதான் ஃபஸ்ட்டு. பன்னீர்னால் சத்தமே இல்லாமல் சாப்பிட்ருவாங்க அங்கே. சாப்பாடெலாம் கூட இப்போ ஃப்ரைட் ரைஸில் வச்சிங்கனாலும் சரி, சத்தம் இல்லாமல் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. இல்லைனா வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணிங்கனாக்கா பாதி சாப்பிடுவாங்க, பாதி சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் அப்பப்போ பன்னீர் செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்களுக்கும். நான் சொல்லியிருக்க மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சிம்பிள் மெத்தட் தாங்க, ஆனால் டேஸ்ட் நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை வந்து நல்லா கட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நீங்கள் தவா இருக்கு இல்லையா, அதுலேயும் ஃப்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் கடாயில் கூட போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். லேசாக ஒரு வதக்கி எடுத்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதே கடாயிலே நான் என்ன பண்ணேன், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம், அதுலேயும் வந்து கேஷ்யூ நட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக செஞ்சால் டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. ஆல்ரெடி இதில் வந்து வெங்காயத்துலேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், கேஷ்யூ நட்டும் இனிப்பாக இருக்கும், தக்காளி வேறு சேர்க்குறோம், கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரம் சேர்க்காமல் நான் ஒரு 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி இனிப்பாகவும் கொஞ்சம் காரம் அப்படி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நான் ரொம்ப காரம் வச்சு அரைச்சிட்டோம்னா நல்லாவே இருக்காது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அதுக்காக நான் 2 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா குருமா வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், அந்த பன்னீர் குருமா வெள்ளையாக இருக்கும். நான் லேசாக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பன்னீர் வதக்கி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அதே கடாயிலே வதக்கிட்டேன். இது 2 நிமிஷம் ஆறணுங்க. கேஷ்யூ நட்லாம் சேர்த்து செய்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியானது கூட. பன்னீரும் நல்லா ஹெல்த்தியான ஐட்டம் தான். ஸோ இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட் சேர்த்தனால நல்லா அது எப்படி சொல்கிறது, ஃப்ளேவராக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தடு தான் இது. இப்போ நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு. கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு நான் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு, அப்புறம் இந்த சப்பாத்தி பூரிக்கு கூட நல்லாயிருக்கும். ஆனால் பசங்க தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடுவாங்க. இந்த குருமா நான் பண்ணியிருக்கிறது குருமா மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ப்ளைனாக வச்சு நீங்கள் தோசை கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இப்போ பட்டர் சேர்த்துக்கிட்டேன். பட்டர் என்ன பண்ணுங்கள், அதை கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் விடாதீங்க. ஹீட் ஆச்சுன்னா அது வந்து நெய் மாதிரி மாறிடும் இல்லையா. பட்டர் போட்ட உடனேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரேவியே சேர்த்துருங்க. அப்போ வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அது நெய்யில் வதக்கின மாதிரி இருக்கும். பட்டர் வந்து வெண்ணெய் வந்து உருகிறதுக்கு முன்னாடி போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா அந்த பட்டரில் உருகி நம்ம கேஷ்யூ நட் சேர்த்துருக்கோம், அது அந்த பட்டை ஏலக்காவோட அந்த வாசனைலாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் அந்த பன்னீரை சேர்த்துக்கிறேன். லேசாக ஒரு வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா அந்த பன்னீரும் வந்து உங்களுக்கு உடையாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவியில் போடும்போது பார்த்து மெதுவாக போடுங்க. அது ஹீட்டாக இருக்கும் இல்லையா, கையில் டப்புன்னு தெரிச்சிடும். கொஞ்சம் மெதுவாக போடுங்க. இல்லை அந்த கரண்டி இருக்கு இல்லையா, அதில் எடுத்து ஒரு நுணக்கூட இறக்கி போட்டால் போதும். நம்ம போடுற வேகத்தில் டப்புன்னு மேலே பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சுட இருக்குமா, தெரிக்கும் அப்படியே மேலே. நல்லா பார்த்து இது பண்ணுங்கள். இப்போது சும்மா ஒரு 5 நிமிஷம் லேசாக அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அந்த பன்னீர் வதக்கிட்டு போட்ட அந்த கலரும் அந்த கிரேவியோட கலரும் சேர்ந்து எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிஜமாகவே அந்த ஏலக்காய், பட்டை, பட்டர் போட்டிருக்கோம், கேஷ்யூ நட் போட்டிருக்கோமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.